ஹலோ. இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பார்க்கலாம். பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். எதுவுமே நடக்கும்னு நினைங்க. நெக்ஸ்ட்டு அவாய்ட் அண்ட் இக்னோர் நெகட்டிவ் பீப்பிள். நெகட்டிவ் பீப்பிள் உங்கள சுத்தி இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ண பாருங்க. இல்லன்னா இக்னோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சில பீப்பிள் உங்கள சுத்தி இருப்பாங்க. அதாவது நீங்க எதைனா ஒரு நல்லதா நெனச்சு செய்யலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் உங்க லைஃப்ல விட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. அதாவது ஒரு சில செட் ஆஃப் பீப்பிள் உங்க மேல ஜெலஸா இருப்பாங்க. அதாவது இவங்க நீங்க வளர்ந்துறக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்பிள். ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும். அத வந்து உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு, நீங்க அகலக்கால் தான் வைக்கக்கூடாதே தவிர, உங்க கோல்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு பெரிய கோலா இருந்ததுன்னா, அத ஸ்ப்ளிட் பண்ணி, அம் ஒரு ஒரு சின்ன சின்ன கோல்ஸா அச்சீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஸோ யூ கேன் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பேக் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அத ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுடுங்க. அன்னைக்கு அன்னைக்கு டே முடிஞ்ச உடனே அந்த பேக்க எடுத்து ஓப்பன் பண்ணி, அத ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒரு 10 மினிட்ஸ் திங்க் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் யாருக்கு தான் ப்ராப்ளம்ஸ் இல்ல. அதுக்காக உங்க டே ஃபுல்லா அத வச்சு ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் லிசன் டு குட் சாங்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் குட் சாங்ஸ். உங்க சாங்ஸ் வந்து உங்க மூட வந்து லிஃப்ட் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். ஸோ லிசன் டு குட் மோட்டிவேஷனல் சாங், குட் சாங்ஸ், குட் மியூசிக். நெக்ஸ்ட் இமேஜின் யோர் செல்ஃப் அஸ் யுவர் சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷன். நீங்க ஒரு நல்ல லைஃப்ல நல்லா முன்னுக்கு வந்து இருந்தீங்கன்னா, எப்படி இருப்பீங்க? இருக்க உங்க சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷன நீங்க இமேஜின் பண்ணுங்க. ட்ரை டு பி யுவர் சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷன். அதுக்கப்புறம் கிராட்டிட்யூட். ஸோ நெறைய பேர் சொல்வாங்க, அம் இது இருக்கிறது போதும்னு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னு. அது கரெக்ட் தான். உங்க லைஃப்ல நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருங்க. அதுக்காக ட்ரீம் பண்ணக்கூடாதுன்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ட்ரீம் பிக். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் பிக் கோல்ஸ், ட்ரீம் பிக். நெக்ஸ்ட் உங்க லைஃப், உங்க விஷன். ஸோ உங்க லைஃப்ப நீங்க தான் வாழணும். அடுத்தவங்க கிட்ட டோன்ட் கிவ் த கண்ட்ரோல் டு அனதர் பெர்சன். டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ராங்கோ, ரைட்டோ உங்க டிசிஷன்ஸ நீங்களே எடுங்க. ஸோ அது நீங்க லேர்ன் பண்ணிக்கலாமே, இதில என்ன தப்பு இருக்கு? ஸோ உங்க ஃபீல்டுலயோ, இல்ல நீங்க செலக்ட் பண்ற ஃபீல்டுலயோ ஒரு சில நாலேட்ஜபிள் பெர்சன்ஸ் இருப்பாங்க. வைஸ் பெர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அட்வைஸ மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். எல்லாருடைய அட்வைஸையும் கேட்டு குழப்பிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், ட்ரீம் பிக். தேங்க் யூ.